செம்ம ஜாலியாக என்னோடய தலை தீபாவளி சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எல்லாத்தையுமே பட்டாசுலாம் வெடிச்சிட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ எடுக்கலான்னு நின்றுட்டுருந்தேன். அதுக்கு வச்ச ஆப்பு பாருங்கள், ஜாலியாக இருக்க சோலி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எனக்கு கொடுத்துருச்சுங்க. இப்படி எனக்கு கொடுத்துருச்சு. எந்த ஒரு தீபாவளிக்குமே நான் ஒரு சின்ன அடி கூட படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து இருப்பேன். ஸோ அப்படி தான் நான் அந்த தீபாவளிக்கு எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன். ஆனால் நான் பார்த்து நின்றுட்டு இருந்தேன். தெரியாமல் அடித்தது தான். ஒன்றுமே இல்லைங்க, சின்னதாக ஒரு கல் அடித்து காலே இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு தான் ஐஸ் கட்டிலாம் வச்சு அப்படி ஒத்தலம் கொடுத்து ஃபுல்லாக ரத்தம் பயங்கரமாக கட்டிக்கிச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு அது இருக்குது அப்படின்னுட்டு. என்னால் வலியே தாங்க முடியல அந்த டைமுக்கு. சரியான வலி சொல்கிறேன் நான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன வலி தான், இதெல்லாம் போய் நீ அழுவுற. நான் அழுவே இல்லை, எனக்கு தாங்கிக்கிற அளவுக்கு இருந்தது. பட் உள்ளுக்குள்ளே சரியான வலி. ஓகே ஃபைன் அப்படின்னு பார்த்தா லைட்டாக சவந்திருந்தது. அப்புறம் வீக்கம் கொடுத்தது. நாளுக்கு நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு தெரியுதா, சின்னதாக ஒரு கீரல் மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே அடித்த அடி தான் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போயும் எனக்கு அப்படி தான் இருக்குது. ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டே வருது, வீக்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்குது. இன்னும் வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு அடிப்படும் நான் எதிரியே பார்க்கல.